நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ உச்சிஷ்ட விநாயகர் கோவிலில் பக்தர்கள் காலை முதலே சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் பேசலாம். செல்வராஜ், வணக்கம். இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கு அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக முருத், மிகவும் புகழ்பெற்ற விநாயகருக்கென தனி ஆலயம் ராஜகோபுரத்துடன் கொண்டது நெல்லை சந்திப்பில் உள்ள மணிமூர்த்தீஸ்வரத்தில் உள்ள உச்சிஷ்ட விநாயகர் கோவிலாகும். இந்த கோவில் என்பது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான கோவிலாகும். இந்த கோவில் மூலவரே விநாயகர் தற்போது அந்த பகுதியில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவையொட்டி இன்று காலையிலிருந்தே மிக அதிகமாக பக்தர்கள் இங்கு நேரடியாக தங்கள் சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட மிகவும் ராஜகோபுரம் கொண்ட ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் என்ற உச்சிஷ்ட விநாயகர் ஆலயம் என்பது இந்த கோவிலில் அமைந்துள்ளது. இது மூலவராக விநாயகர் என்பது இருப்பதாக விநாயகருக்கென தனியாக ஒரு கோவில் இந்த கோவில் தான் உள்ளது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த கோவிலில் 4 கர போதிலும் இடது மடியில் ஸ்ரீ நீலபாணி அம்பாளுடன் அருள் பாய்க்கிறார் இங்குள்ள விநாயகர். இங்கு ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வந்தாலும் கூட பல்வேறு திருவிழாக்களில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாகும். இன்று காலையில் கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த பகுதியில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்பது துவங்கியது. இதை ஒட்டி பல்வேறு விநாயகருக்கென்று 10 நாட்களும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு இதை ஒட்டி இந்த ஆண்டுக்கான கொடியேற்றம் என்பது கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்தின் நிலையில் தொடர்ந்து விநாயகர்களுக்கு பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இரவு நேரங்களில் வீதி உலாவும் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தற்போது விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்பது இன்று காலையிலிருந்து யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் இன்று காலையிலிருந்து மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்பது இந்த பகுதியில் ஒரு சிறப்பு வாய்ந்தவையாகும். இதில் தென் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு பகுதியில் இருந்தும் ஏனென்றால் அனைவருமே இந்த பகுதியில் தங்கள் உச்சிஷ்ட விநாயகரை தங்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். விநாயகருக்கு என்று ஒரு தனி ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த பக்தர்களின் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. தொடர்ந்து நீங்க நேரடியாக பார்க்கலாம், நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தங்களுடைய நேரடியாக இந்த விநாயகரை தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த தரிசனத்தை இன்று காலையிலிருந்து பக்தர்கள் இன்று காலையிலிருந்தே குறிப்பாக தாமிரபரணி ஆற்றின் நதிக்கரையில் இருப்பதால் அங்கு நீராடிவிட்டு விநாயகரை தரிசனம் செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த கோவில் உள்ள பட்டர் நம்மிடம் இருக்கிறார். பாலா சொல்லுங்க பாலா, விநாயகருக்குன்னு தனி ஆலயமாக ராஜகோபுரம் கொண்ட கோயிலாக இந்த கோயில் கருதப்படுது. இது தொடர்பான தகவல் சொல்லுங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி திருவிழா எப்படி கொண்டாடிட்டு வரது சொல்லுங்க. அதாவது விநாயகருக்குன்னு நிறைய கோவில்கள் நம்மளுடைய தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய கோவில் இருக்கு. இன்றைய தினம் இந்த விநாயகர் சதுர்த்தி பல ஆலயங்கள்ல ரொம்ப விமர்சையாகவே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. நிறைய விநாயகருக்குன்னு நிறைய கோவில் இருந்தாலும் நம்ம கோவிலுக்குன்னு சில சிறப்புகள் என்ன அப்படின்னா, இது இங்க இருக்கக்கூடிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி. உச்சிஷ்ட கணபதி என்பது மறை தெய்வம், அதாவது ரகசியமாக வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் இந்த கோவில்ல பிரத்யட்சமா இருக்கார். அது இந்த கோவிலுடைய சிறப்பு. மற்ற இடத்துல சுவாமி பிரம்மச்சரியமா இருப்பார். இந்த கோவில்ல சுவாமி அந்த மனைவியோட இன்பமான அந்த நிலையில சுவாமி இருக்கார். அதுதான் ஒரு பெரிய விசேஷமே. ஆசியாவிலே பரப்பளவில் மிகப்பெரிய பிள்ளையார் கோவில். சுவாமி உச்சிஷ்ட கணபதி மறை தெய்வம். வேற எங்கேயுமே உச்சிஷ்ட கணபதிக்கு கோவில் கிடையாது. இந்த ஒரு கோவில் மட்டும்தான் இருக்கு. இதுவும் திருநெல்வேலியில இந்த கோவில் இந்த தாமிரபரணி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப விசேஷம். இந்த நதிக்கரை இந்த தீர்த்தபாகம் ருத்ரபாத தீர்த்தம், ரிஷி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய 2 தீர்த்த கட்டகை தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கு. இந்த தீர்த்த கட்டத்தில் இந்த சுவாமி இருக்கு. ரொம்ப விசேஷம். அதாவது வித்யாசுரன் சொல்லக்கூடிய அசுரனை சம்ஹாரம் செய்த பிறகு சுவாமி இந்த தாமிரபரணி கஷேத்திரத்தில் அமர்ந்ததாக சொல்லக்கூடிய ஸ்தலம். ஹேரண்டமகிருஷி, பதஞ்சலி, வியாகரபாதர், பதங்கமுனிவர் போன்ற ரிஷிகளும் வழிபாடு செய்ததாக சொல்லக்கூடிய தனி சிறப்புடைய ஒரு கோவில். இப்ப பிள்ளையார்பட்டி போன்ற ஆலயங்கள்லாம் சிவாலயத்தில் பிள்ளையார் பிரசித்தியாக கருதப்படுகின்றன. ஆனா நம்ம கோவில் மூலவரே பிள்ளையார் தான். இங்க பிள்ளையார் தான் மூலவர், பிள்ளையார் தான் பிரதானம், பிள்ளையாருக்கு தான் ராஜகோபுரம், பிள்ளையாருக்கு தான் திருவிழா, பிள்ளையாருக்கு தான் கொடிமரம், எல்லாமே பிள்ளையாருக்கு தான். இந்த கோவிலுடைய வழிபாடு சிறப்பு அப்படின்னா, கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வழிபாடு இங்க சிறப்பு. அது மட்டும் இல்லாம குழந்தை பேரு, கல்யாண பேருக்காக அதிகமாக வழிபாடு செய்வது என்பது நம்ம கோவிலுடைய ஒரு சிறப்பு. பிள்ளையாருக்கு ரொம்ப பிடித்தமான நைவேத்தியம் எல்லாருமே தேன் கலந்த மாதுளைய நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்வாங்க. என்ன அப்படின்னா, சுவாமி இந்த தாம்பத்தியமான மார்க்கமாக இருக்கிறதுனால அந்த மாதுளையான குழுமையும் தேன் உஷ்டமான அந்த 2ம் கலந்த இந்த நைவேத்தியம் நம்ம சுவாமிக்கு ரொம்ப விமர்சையாக எல்லா விதமான பிரார்த்தனைக்கும் பரிகாரமாக நைவேத்தியம் செய்யப்படுகின்றன. இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷம். காலையில கணபதி ஹோமம் நடந்து சுவாமிக்கு எல்லா விதமான நறுமண பொருட்கள்
கிட்டத்தட்ட ஒரு 200-250 லிட்டருக்கு உண்டான பால் போன்ற பொருட்கள்னால ரொம்ப விமர்சையா அபிஷேகம் பூஜைகள்லாம் நடந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுவாமி உற்சவமூர்த்தி எழுந்தருளை நம்ம தாமிரபரணி நதிக்கரையில ருத்ரபாத தீர்த்தம் ரிஷி தீர்த்த படித்துறையில சுவாமிக்கு இந்த தீர்த்தவாரி அபிஷேகம் நடக்கும். இது இந்த சதுர்த்தி திதியில இந்த தீர்த்தவாரி அபிஷேகம் ரொம்ப சிறப்பு. அந்த சமயத்தில் அந்த ருத்ரபாத தீர்த்தத்தில் அந்த அபிஷேக தீர்த்தத்தை புரோக்ஷம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜென்மாதி பாவங்கள் தீருங்கிற சம்பிரதாயம். என்ன காரணம்னா உச்சிஷ்ட கணபதி முக்தியை நல்கக்கூடிய மூர்த்தி, இல்லறம் கடந்து ஞானத்தை அடையக்கூடிய குண்டலினி யோகத்தை உணர்த்தக்கூடிய வகையில் சுவாமி குருமார்க்கமா இருக்கார். அதனால தான் அங்கே பதஞ்சலி, வியாக்கிரபாதர், பதங்கமணிவர், ஹேரண்டமகிரிடி போன்ற ரிஷிகள் வழிபாடு செய்தாக சொல்லக்கூடியது. இந்த ரிஷிகள்லாம் இந்த ருத்ரபாத தீர்த்தத்தில் நீராடி இந்த சுவாமியை வழிபாடு செய்து முக்தி பெற்றதாக சம்பிரதாயம். அந்த தீர்த்த கட்டத்திற்கு சுவாமியே போய் அபிஷேகமாகி அங்கே அந்த தீர்த்தவாரி நடக்கும் பொழுது அந்த தீர்த்தத்தை நாம தெளிச்சிட்டாலே போதும், அந்த ரிஷிகள் இங்கே நீராடி வழிபாடு செஞ்ச புண்ணியம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த தீர்த்தவாரி ரொம்ப விசேடம். சாயங்காலம் சுவாமி புறப்பாடு, புஷ்பாஞ்சலி போன்ற நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம கோயிலில் சங்கடஹர சதுர்த்தி, வளரபிர சதுர்த்தி, நம்ம கோயிலில் சிறப்பாக ஸ்வர்ணாகர்ஷ பைரவ சன்னதி இருக்கு. இந்த பைரவருக்கு அஷ்டமி தோறும் சிறப்பு வழிபாடு போன்று நிறைய வழிபாடுகள் நம்ம கோயிலில் மாதம் மாதம் ரொம்ப விமர்சையாக செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு விழாக்களிலும் வழிபாட்டிலையும் நிறைய பக்தர்கள் வராங்க, தரிசனம் பண்றாங்க. சுவாமியோட திருவிழால எல்லாரும் எல்லா விதமான பிரார்த்தனைக்கு உண்டான நற்பலனை அடைகின்றார்கள். அதனால மீண்டும் மீண்டும் நம்ம கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கின்றார்கள். இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான தினம். தற்போது இந்த விநாயகர் மனைவியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல தங்களை திருமணமாகாதவர்கள் நிறைய பேர் இந்த கோயில தரிசனம் செல்வது சொன்னீங்க. வேறு என்னென்னலாம் இவங்க தரிசனம் மேற்கொண்டு வராங்க? இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி எப்படி அவங்க வழிபாடு நடத்தலாம்? இந்த கோவில நடப்பு நாட்கள்ல சிறப்பான வழிபாடுகள் இருக்கு. என்ன அப்படின்னா தினந்தோறும் சுவாமிக்கு அர்த்தஜாம பூஜை ரொம்ப விசேஷம். மற்ற தெய்வங்களுக்கு காலசந்தி மற்ற காலங்கள் வழிபாடு செய்தாலும் இந்த சுவாமிக்கு தனிப்பட்ட முறையில் வழிபாட்டிற்கு உரிய காலம் அப்படின்னா தினந்தோறும் இரவு நடைபெறக்கூடிய அர்த்தஜாம பூஜை. ஒரு சிவாலயத்தில் எப்படி பள்ளியற பூஜைக்கு போய் தரிசனம் பண்ணுவாங்களோ அது மாதிரி இங்க சுவாமிக்கு தினமும் அர்த்தஜாம பூஜை அபிஷேகம் உண்டு. தினமும் சுவாமிக்கு மாதுளையும் பாலும் பழமும் நைவேத்திய பூஜை, தினம் மாதுளை நைவேத்தியம் உண்டு. இந்த கல்யாணம் ஆகாதவா, குழந்தை இல்லாதவெல்லாம் அந்த சமயத்துல அந்த வழிபாடு செய்யும் பொழுது சீக்கிரம் கல்யாணம், குழந்தை பேர் கிடைக்கும். இது நம்ம கோயில தினந்தோறும் நடக்கக்கூடிய வழிபாடு. இந்த விநாயகர் சதுர்த்தி 10 நாள் திருவிழா ரொம்ப விசேடம். இந்த 10 நாள்லயுமே சுவாமி குடியேறி திருவிழா நடந்துட்டு இருக்கு. இன்றைய தினம் இந்த சதுர்த்தி தீதியில வழிபாடு செய்யும் பொழுது எல்லா விதமான சங்கடமும் கண்டிப்பா தீரும். அதனால எல்லாருமே இன்றைக்குமே நிறைய பேர் மாதுளை உதுத்து அதை தேன் கலந்து கொண்டு இன்னைக்கு சுவாமிக்கு நைவேதனம் பண்ணி வழிபாடு செய்வாங்க. மற்ற கோவில்ல மற்ற சுவாமிக்கு மோதகம், கொழுக்கட்டை விமர்சையா கொண்டு போவாங்கல்ல, நம்ம கோவில்ல சுவாமிக்கு மாதுளை தான் ரொம்ப விசேடம். தேன் கலந்த மாதுளம் பழத்தை உதுத்து மாதுளை முத்துக்களோட தேன் கலந்து அதை நைவேத்தியம் செய்வாங்க. அது நம்ம கோயில ரொம்ப விமர்சையான ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு. இப்போ நெல்லை மாவட்டம் மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதியிலிருந்து இந்த கோயிலுக்கு, விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டாங்க. வேற எங்கெல்லாம் தான் வந்துட்டு இருக்காங்க அந்த கோயில் தொடர்பாக? ஏன்னா விநாயகருக்கான தனி ஆலயம், ஆசியாவிலே மிகப்பெரிய ராஜகோபுரம் கொண்ட விநாயகருக்கான, இல்ல வேற எங்கெல்லாம் வராங்க? நம்ம கோவிலை பொறுத்தவரையில தமிழ்நாடு பக்தர்களை விட ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, வாரணாசி அங்கிருந்துலாம் நிறைய பக்தர்கள் நம்ம கோவிலுக்கு வராங்க. என்ன காரணம் அப்படின்னா உச்சிஷ்ட கணபதிக்கு வேற எங்கேயும் கோவில் கிடையாது, இந்த ஒரே ஒரு க்ஷேத்திரம் தான். இதுல என்ன அப்படின்னா அந்த ஸ்ரீ வித்யான்னு சொல்லக்கூடிய தேவி உபாசனை செய்யக்கூடியவங்க அவங்கெல்லாம் நிறைய வராங்க. மட்டும் இல்லாம ஜோதிஷர்கள் நிறைய நம்ம ஒரு கோவிலை பரிந்துரைக்கிறாங்க. ஒரு கல்யாணத்துக்காக ஒரு ஜோதிஷர்கிட்ட போறாங்க, ஒரு குழந்தை பிரார்த்தனைக்காக போறாங்கன்னா நிறைய ஜோதிஷர்கள் அந்த பரிகார நிமித்தமா நம்ம கோயிலை சொல்றாங்க. அதனால நம்ம தமிழ்நாடு மட்டுமின்றி பல மாநிலங்களிலிருந்து நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. நேரடியாகவே கேட்கலாம். குறிப்பாக இன்று காலையிலிருந்தே பக்தர்கள் மிக அதிகமாக இந்த கோவிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட வரிசையில் நின்று தங்கள் விநாயகரை, தங்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் தெரிவித்தது போலவே தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் அதிகமான பக்தர்கள் நேரடியாக இந்த விநாயகரை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது ஆசியாவிலே மிகப்பெரிய விநாயகருக்கென்று ராஜகோபுரம் கொண்ட ஒரு கோவிலாக இருப்பதன் காரணமாக தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் என்பது இன்று அதிகாலையிலிருந்தே விநாயகர் சதுர்த்தி விட்டு மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அம்ருத், களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.